ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஏப்ரல் 29 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர் திரவியம் ப்ரோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே, அவரோட பர்த்டே. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ஒரு ஃபேவரட்டான ஆக்டர், ஒரு ஹியூமன், ஒரு பியூர் சோல், அப்படி ஒரு பர்சன் தான் இவர். ஸோ அவரோட பர்த்டே அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ், ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸுமே இருக்குது. ஸோ அவருமே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காரு, ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு லைவில். அப்புறம் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி ஃபேன்ஸ், ஜீவா பிரியா, ஸோ நம்ம ஸ்வாதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம 3 முடிச்சு சீரியல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து விஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோமே இந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம திரவியம் ப்ரோவோட அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு விஷயமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எப்படி பார்த்தோன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியே எங்கே க்யூட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட், ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம திரவியம் ப்ரோமே வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பவித்ரா, அதுக்கப்புறம் ஸ்வாதியுமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்வாதி லைவ்லேயுமே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பவித்ராவுமே லைவில் வந்து மெசேஜில் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அப்புறம் நம்ம இவர் இருக்கா இல்லையா தீபக்கு, எல்லாருமே இங்கே கரண்ட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரம்னா ரோஜாவே சீசன் 1 தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் வெற்றி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். ஸோ அதிலே நம்ம எல்லார் மனசுலையும் வந்து மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரம்னா ரோஜாவே சீசன் 2 வந்து பண்ணார். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது தெலுங்குலேயுமே ஒரு சீரியல் வந்து கொஞ்சம் எபிசோட்ஸ் மட்டும் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல், இப்போ கரண்டாக சிந்து பைரவி சீரியல். ஸோ அவங்க ஈரம்னா ரோஜாவே சீசன் 1லேருந்து சிந்து பைரவி சீரியல் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ண கோஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஷஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரீஷேரும் பண்ணியிருந்தார். ஸோ அந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் வீஸ் நம்ம பவித்ரா அண்ட் நம்ம ஸ்வாதி, மறக்கவே முடியாத ஜோடிங்க 2 ஜோடியுமே. அதாவது ஜேபி ஃபேன்ஸ் அவங்களுக்கு இன்னும் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவர் 2 பேருமே வேறு சீரியல் பண்ணாலும் இன்னும் வந்து அதே லெவன் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் அவரோட பர்த்டேக்கு சிடிபி ரிலீஸ் பண்ணி ஸோ எல்லாருமே வந்து போஸ்ட்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேஸ் கவுண்ட்ஸு, ஹவர்ஸ் கவுண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம திரவியம் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து லைவ் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்து அதே மாதிரி லைவுமே வந்தாங்க. சடனாக அவங்களுக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கும் போல். ஸோ நல்லா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து சடனாக கிளம்பி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த லைவில் வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அவருக்கு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். கூடவே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ் கூடயும் பேசிக்கிட்டே போகிறது இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் எனக்கு நிறைய ஸ்பெஷல் விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலுக்காக என் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இது பர்சனலாக இல்லை அஃபிஷியலாக நமக்கு தெரியல. மேபி புது பிக் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுறாரா பிக் ஸ்க்ரீனில், இல்லை மேபி ப்ரெக்னன்சி, குழந்தை, அந்த மாதிரி எதுவும் நமக்கு தெரியல. பட் ஏதாச்சும் புதுசாக வாங்கணும்னு நினச்சி அதை வாங்கியிருக்காரா ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியல. பட் ஏதோ அவருக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிக் ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நமக்குமே அனௌன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் ஒரு ஹிண்ட் மட்டும் நமக்காக கொடுத்துருக்காரு. அது என்னவாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பவித்ரா வந்து லைவில் எடுக்க சொல்லியிருப்பாங்க, கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா லைவில் இல்லை போல். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம ருத்ரபிரவீன் வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க லைவ்லேயே. அப்புறம் நம்ம ஸ்வாதி வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைவில் ஜாயின் ஆயிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான். ஸோ ஷூட்டில் இருக்க நான் வந்து அப்புறமேட்டு லைவில் வரேன், அப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. விஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுவே கண்டிப்பாக ஜேபி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம திரவியம் ப்ரோ வந்து ஃபுல் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்காக நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயம் நான் என்ன விஷயம் பண்ணாலும் சரி, என்னோட பர்த்டேக்கும் சரி, என்னை வந்து அவ்வளோ வந்து ஸ்பெஷலாக வந்து திக்குமுக்கு ஆட வைக்கிறீங்க உங்களோட ஒரு செலிப்ரேஷனில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பெருமையாக வந்து பேசியிருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன். நீங்கள் கொடுக்குற சந்தோஷத்துக்கு எல்லாம் திருப்பி வந்து உங்களை வந்து நான் சந்தோஷப்படுத்த முடியும் என்னோட கெரியர், அதாவது ஆக்டிங் மூலிமா. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல இடத்துக்கு போகணும், எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ப்ரேயர்ஸும் வந்து என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த 2 விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பேசியிருந்த அந்த ஒரு லைவில். ஃபுல் லைவ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அவரோட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அவரோட யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பட் நான் பார்த்தது இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் நம்மளோட ஃபேவரட்டான திரவியம் ப்ரோக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம் நம்மளுடைய சார்பாக. ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. இப்போ இருக்க மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து வந்தடையணும் என்று என்னோட அட்வான்ஸ் விஷஸையும் கடவுள்கிட்ட ப்ரேயர்ஸும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணுறேன். நான் கூப்பிடுறேன். Thanks for joining. I'll join you again.
Wait, we'll No give you issues, some man. time. No issues. Bye, bye. Bye.